இங்கே இந்த பொண்ணுக்கு கையிலனா கூட சின்ன வயசுலேருந்து அவளுக்கு படிக்கணும் ரொம்ப பிடிக்கும். அவளோட காலேஜ்லயே இவ தான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறா. இன்னைக்கு தான் அவளோட கடைசி எக்ஸாமா இருக்கு. இப்போ அவளுக்கு எழுதி கொடுக்க வேண்டியவர் இன்னும் வராமே இருக்காரு. ஆக்சுவலா அவரு ஒரு டிராபிக்ல மாட்டிட்டு இருப்பாரு. இப்போ எக்ஸாமே ஸ்டார்ட் ஆயிடுது. அப்போ கூட அவளுக்கு எழுதி கொடுக்க யாருமே இப்போ சுத்தி இருக்க எல்லாருக்கிட்டயுமே கெஞ்சிரும். ஆனா யாருமே அவளுக்கு எழுதி கொடுக்க வர மாட்டேங்கிறாங்க. அவளோட டீச்சர் கிட்டயே அவ எனக்காக ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேக்குறா. ஆனா அவங்க அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இவளும் அந்த எக்ஸாம் எப்படியா எழுதிருன்னு சொல்லி அவளே ட்ரை பண்ணி பாக்குறா. என்ன வாயால கூட வச்சு எழுதி பாக்குறா. ஆனா அவளால எழுதவே முடியல. இவளும் கடைசி நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணி பாக்குறா. அவளுக்கு எழுதி கொடுக்கறது வரவே இல்லை. இத்தனை வருஷம் உழைப்பு வீணா போயிடுச்சுன்னு அவளுக்கு ரொம்ப வெக்ஸ் ஆயிடுது. அதனால அந்த காலேஜ் மாடல இருந்து கீழே விழுந்து அவளோட உயிரை அவளே எடுத்துக்கலாம்னு முடிவு பண்ணிடுறா. இப்ப அதே நேரத்துல அவளுக்கு எழுதி கொடுக்க வேண்டியவரை காட்டுறாங்க. ஆக்சுவலா இவ்வளவு நேரம் டிராபிக்கா இருந்ததுக்கு காரணம் ஒரு மினிஸ்டரோட பொண்ணு ஷாப்பிங் பண்றதுக்காக அவளோட பவரை மிஸ்யூஸ் பண்ணி மொத்த ரோடையும் பிளாக் பண்ணி அவ ஜாலியா போயிட்டு இருக்கா. ஒரு டிராபிக் கிளியர் ஆகி இந்த பொண்ணுக்கு எக்ஸாம் எழுதி கொடுக்கறவரும் அங்க வராரு. அதே நேரத்துல அந்த பொண்ணு மாடியில இருந்து கீழே விழ போறா. எப்படியாச்சும் அவளை காப்பாத்தலான்னு இவர் வேகமா மேல போறாரு. அதே நேரத்துல அந்த பொண்ணு மாடியில இருந்து கீழே விழுந்து தன்னோட உயிரை அவளே எடுத்துக்கிறா. உங்க வாழ்க்கையில இந்த மாதிரி ஏதாவது முக்கியமான இடத்துக்கு போறப்போ இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்களா? ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.